வணக்கம் நண்பர்களே. மை வி 3 ஆர்ட்ஸ்ல பல கேள்விகள். அதாவது எம்டி எப்ப பேசுவாரு, அப்ளிகேஷன் எப்போ ஓபன் ஆகும், டைரக்டர்ஸ் பெயில் எப்ப கிடைக்கும், ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி எப்ப போடுவாங்க, பேமெண்ட் எப்ப போடுவாங்க, இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரே வீடியோல என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெளிவா பேசிடலாம். யாரும் ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் இதுல ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த ஒரு வீடியோ மட்டுமாவது நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நீங்க வெளியில கேட்டுக்கிட்டு இருக்க பல கேள்விகள், அதாவது என்கிட்ட கமெண்ட்ல கேட்டதுல இருந்து எல்லா கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் நான் பதில் சொல்லிடலாம் அப்படின்றீங்க. இது வரைக்கும் பல பேர் சொல்லியிருப்பாங்க. அதுல நீங்க தெரிஞ்சுக்காத பல விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம விளக்கமா பேசிடலாம். ஏன்னா ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், அடுத்த ஒரு வீடியோல ஓப்பன் அவங்க வீட்டுல நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது சம்பந்தமா தான் இந்த வீடியோவில் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க ஸ்ட்ரைட்டா நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வீடியோ எதுக்கு ப்ரீமியர்ல போடுறீங்க அப்படின்னு பல பேர் கேட்குறீங்க. ப்ரீமியர்ல போடுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம ஆட்சன்ஸ் ஓபன் பண்ணி அதுல அட்வர்டைஸ்மெண்ட் கேட்கல, அது யூடியூப் தரப்புல இருந்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது என்னன்னா, கொஞ்சம் லென்த்தான வீடியோ இடையில ஆட்டோ ஜெனரேட் ஆயிடுது அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே. அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான், யாருக்கு இந்த விளம்பர டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் ப்ரீமியரா பண்ணும்போது யாரெல்லாம் அந்த விளம்பரமே இல்லாம ஃபுல்லா பார்த்து முடிச்சிருவாங்க. அந்த ஒரு இதுக்காகத்தான் நம்ம ப்ரீமியர் பண்றது. நிறைய பேர் ப்ரீமியர் பண்றதுனால வேற ஏதாவது பெனிஃபிட் இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருந்தீங்க. அந்த இதெல்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு முழுமையா அந்த வீடியோ சேரணும் அப்படிங்கிறது தான் அதுல மெயினான கான்செப்டேவும். அதுல எனக்கு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நீங்க போடுற லைக் மட்டும்தான். எத்தனை பேர் அதை நீங்க விரும்பி பாக்குறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு ஒரு மகிழ்ச்சியை தருமே தவிர, நீங்க எத்தனை பேர் பாக்குறீங்க அப்படிங்கறதுலாம் எனக்கு மகிழ்ச்சி இல்லை. ஃபுல்லா பார்க்கல அப்படின்னா மட்டும்தான் ஒரு சின்ன வருத்தம் இருக்கும். ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம இவ்வளவு தகவல் சொல்றோம், அதுல ஃபுல்லா அவங்க பார்க்கலையே, சில விஷயம் தெரியாமலே போயிடுறாங்களே அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சின்ன வருத்தம் இருக்கும். நேற்று போட்டிருந்த வீடியோலையுமே ஒரு சில பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. அது என்னன்னா, அவங்க புறமே வீடியோ முழுசா பார்க்காம கேட்டிருக்காங்க. நீங்க ஜனவரி 27 செகண்ட் பேமெண்ட் வித்ட்ரா போட்டிருக்கீங்க, அப்போ மார்ச் ஏப்ரல்ல நீங்க போட்டிருப்பீங்கல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாங்க. அவங்க நிறுவனத்துல இருக்கிறாங்களா இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா அப்படிங்கறது தெரியல. ஏன்னா கொஞ்சம் தெளிவா கேட்டிருக்கு. ஜனவரி 27 நம்ம வித்ட்ரா கொடுக்குறோம்னா அது எப்ப நம்ம அக்கௌண்ட் வரும் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். பிப்ரவரி மாசம் தான் வரும். அதுல இருந்து ஒரு மாசம் கணக்கு எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்த அக்கௌண்ட் போறோம்னா, நான் தெளிவா முன்னாடியே சொல்லியிருந்தேன், 2 பேமெண்ட் எடுத்திருக்கேன். நான் 2 பேமெண்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்லல, 2 பேமெண்ட் எடுத்திருக்கேன். 3வது பேமெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது தான் அது சடவுன் ஆயிடுச்சு. அது அவ்வளவு விஷயம் வரணும்ல. அப்ப நான் ஜனவரியில கொடுத்ததை பிப்ரவரியில எடுத்திருக்கேன். பிப்ரவரி லாஸ்ட்ல கொடுத்ததை மொத்தம் பிப்ரவரி லாஸ்ட்ல நான் கொடுக்கல, மார்ச் ஃபர்ஸ்ட்ல தான் நான் கொடுத்திருந்தேன். ஏன்னா அதோட ஸ்கிரீன்ஷாட் என்கிட்ட இல்லை. அதனாலதான் நான் அந்த வீடியோல மென்ஷன் பண்ணியிருந்தேன், இந்த ஸ்கிரீன்ஷாட் இல்லை, ஒருவேளை கூகுள் போட்டோஸ்ல இருந்துச்சுன்னா அதை எடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே ஷேர் பண்ணியிருந்தேன். என்னமோ இவங்க ஒரு சிபிஐ ரேஞ்சு கண்டுபிடிச்ச மாதிரி நீ உருட்டுற, இதுல இருந்தே தெரியுது நீ சொல்றத போயின்னு. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க பேசுங்க, இல்லைன்னா பேச வேணாம். ஒருத்தர் மட்டும் இல்ல, இனி வருங்காலங்கள்ல எல்லாத்துக்கும் சொல்றேன். அதாவது தவறான புரிதல் இருக்கிறவங்க எல்லாருமே வீடியோவை முழுமையா பார்த்துட்டு நீங்க அதுல குறைகள் சொன்னீங்கன்னா உண்மையிலே அது எனக்கு மகிழ்ச்சி. ஏன்னா என்னுடைய குறைகளை நான் கண்டுபிடிக்க முடியாது. எதிர்த்தரப்புல இருக்கிற நீங்களோ, அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களோ சொல்லும் போதுதான் அந்த குறைகள் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இப்ப பிரீமியர் போடுறதுக்கான விளக்கத்தையும் சொல்லியாச்சு, நான் காட்டின பேமெண்ட் ப்ரூஃப்கான விளக்கத்தையும் சொல்லியாச்சு. ரெண்டுமே முடிஞ்சிருச்சு. இது எல்லாமே கமெண்ட்ல கேட்டிருந்தது. ஏன்னா கமெண்ட்ல கேட்டவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும்ல. இப்போ பாத்தீங்கன்னா நேற்று போட்டு இந்த 2 வீடியோக்குமே கமெண்ட்ல ஃபுல் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பேன். ஒரு சில பேருக்கு பண்ணலனாலும் விரைவில் நான் பண்ணிடுவேன் நான். ஏன்னா அவங்களுடைய கருத்து நமக்கு ரொம்ப முக்கியம். சார் நண்பர்களே, இப்போ பாத்தீங்கன்னா அத்தாரிட்டி மீட்டிங் நடக்கவே இல்லை அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கமெண்ட்லயுமே சொன்னாங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, அத்தாரிட்டி மீட்டிங் நடந்துச்சு. இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நான் அடிச்சு சொல்றேன், நம்புறவங்க நம்புங்க, நம்பாதவங்க விசாரிச்சு பாருங்க. வெளியில உங்களை விட்ட உங்களுக்கு மேல அப்ளைனர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா மீட்டிங் நடந்துச்சான்னு மட்டும் கேளுங்க. என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா சொல்ல மாட்டாங்க. மீட்டிங் நடந்துச்சா அப்படிங்கிறத மட்டும் கேளுங்க. அதுக்கப்புறமா நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா பல பேர் அது நடக்கவே இல்லை, நீங்க பாட்டுக்கு ஏதாவது ஒன்று சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க தெளிவா புரிஞ்சுக்குங்க. ஒரு வீடியோ பாக்குறீங்கன்னா அது சம்பந்தமா நீங்க யாருக்கிட்ட கேட்டா உங்களுக்கு தெரியுமோ அவங்க கிட்ட கேளுங்க. முழுசா கேட்காம அந்த விஷயத்தை மட்டும் கேளுங்க. ஆமா இல்ல அப்படிங்கிற ஒரு பதிலை மட்டும் சொல்லுவாங்க. சரி, அதுக்கு அடுத்ததான் ஏபிசி அப்படிங்கிற ஒரு மெத்தட்ல அமௌண்ட் போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ மொத்தமே 2.25 நிமிஷம் தான் நினைக்கிறேன். அதை கூட பல பேர் முழுசா பார்க்கல, பார்க்காம கமெண்ட்ல அடிச்சு விட்டுறாங்க. அதை எப்படி ஏபிசின்னு போடுவாங்க, இது மீட்டிங்கே நடக்கல, அப்படி ஒரு மெத்தட்ல எப்படி பணம் போடுவாங்க, அப்படி ஒரு மெத்தட்ல பணம் போட மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. நான் சொல்றேன், அந்த மெத்தட்ல தான் பணம் போடுவாங்க. போடும்போது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அன்னைக்கு நான் சொன்னது சரியா தப்பான்றது அன்னைக்கு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இன்னைக்கு அது நடக்க போறது இல்லை. அதே விஷயத்த தெளிவா ஒண்ணு மென்ஷன் பண்ணியிருந்தேன்.
பணம் போடுவாங்க. ஆனா எப்பங்கிறது வந்து அவங்களுக்கு தான் தெரியும். அது வந்து கரெக்டா வந்து மென்ஷன் பண்ணல அப்படின்னு. பணம் போடும் பட்சத்துல வந்து ஃபர்ஸ்ட் அந்த சி கேட்டகரியில இருக்கவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் போடுவாங்க. அது என்ன மாதிரியான கேட்டகரி அப்படிங்கறதே நம்ம சொல்லியிருந்தோம் அந்த வீடியோல. அதுக்கடுத்து பி கேட்டகரி, அதுக்கடுத்து ஏ கேட்டகரி. அதாவது கம்பெனி ரீஓபன் ஆன உடனே இந்த கேட்டகரி அடிப்படையில வந்து அமௌண்ட் போட போறாங்க. இதைத்தான் வந்து நம்ம சொல்லியிருந்தோமே தவிர இந்த மாசம் போட்டுருவாங்க, அடுத்த மாசம் போட்டுருவாங்க, நாளைக்கு போட்டுருவாங்க அப்படின்னு எந்த இடத்துலயுமே வந்து நம்ம மென்ஷன் பண்ண கிடையாது. இந்த அடிப்படையில பணம் போடப்படும்ன்ற மட்டும் தான் சொல்லியிருந்தோமே தவிர என்னைக்கு போடுவாங்கன்றத தெளிவா எப்பவுமே எந்த வீடியோலுமே நம்ம வந்து சொல்லல. அதை இந்த வீடியோ மூலமா நான் தெளிவா சொல்லிக்கிறேன். இது மத்தவங்களுக்கு புரியுதோ இல்லையோ, தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்றேன். நீங்க வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். எதுக்காக திரும்ப திரும்ப இதை நான் வந்து பதிவு பண்றேன்னா, இது உண்மை அப்படிங்கிறதுனால பதிவு பண்றேன். அதை இல்லை அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கலாம். ஏன்னா இது யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி மெத்தட்ல வந்து போடும்போது சில பேருக்கு அது பிளஸ்ஸா இருக்கும், சில பேருக்கு வந்து அது மைனஸா இருக்கும். அப்படி இருக்கிறப்ப வந்து அவங்க வந்து என்ன இந்த மாதிரி பண்றாங்க, மொத்தமா போடலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. என்னுடைய கருத்து என்னன்னா, அழுத பிள்ளைக்கு தான் பால். இது வரைக்கும் யாருக்குமே வந்து எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு தான் முதல்ல கிடைக்கணும்ன்றதுதான் என்னுடைய கருத்து. ஆரம்பத்துல நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பலன் பெற்றவங்க வரிசையா வந்து அதன் பின் வாங்கிக்கலாம் நம்ம. ஆனா முழுசா எந்த பலனுமே பெறாதவங்க இருக்காங்க. அவங்களுக்கு தான் முதன்மை முன்னுரிமை அப்படிங்கிறது நானும் முன்வைக்கிறேன். இதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. சார் நண்பர்களே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா 71 பேரோட டைரக்டருடைய பெயில் என்ன ஆச்சு அப்படின்னு அது வந்து நான் வந்து அந்த வீடியோல சொல்லியிருந்தேன். தேதி குறிப்பிடாமல் வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. அவங்க வந்து நம்பரிங் பண்ணும்போது தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து நமக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலே தெரிய வரும். அதுவுமே வந்து நம்ம அதில் செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். இல்லைன்னா வந்து நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு வந்து பெயில் அப்ளை பண்றது வந்து 2வது ஒண்ணு. மொத்த தேதியை வந்து இவங்க தள்ளி வச்சிருக்காங்க. அப்போ வந்து கோர்ட்டு தான் வந்து அதுக்கான தேதியை வந்து சொல்லுவாங்க தவிர நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. இதுதான் வந்து டைரக்டர்ஸ் சம்பந்தமா இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸ். இதுல வந்து வேற எந்த மாற்று கருத்து கிடையாது. இது கோர்ட்டு சொல்லும்போது தான் வந்து அதை வந்து அடுத்த கட்ட முயற்சி என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பண்ண முடியும். இதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து பல தகவல்கள் வந்து பரவனாலும் எது நம்ம வேணாம். ஏன்னா சில பேர்ல வந்து பெயிலாம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது வந்து உங்க விருப்பம். நம்புறது நம்பாதுங்கிறது உங்க விருப்பம். ஆமத்தை வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிறோம். நான் சொல்றதை நீங்க கேளுங்க. அது சரியா இருக்கும் பட்சத்துல வந்து அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்க பார்த்து இன்னும் பல தகவல் நீங்க தெரிஞ்சுக்கலாம். சார் நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம். அதாவது வந்து நம்ம இடையில வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துல வந்து நம்ம பிரைவேட் பண்ணிட்டோம். எதுக்காக பிரைவேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பல பேர் கமெண்ட்ல வந்து மற்ற வீடியோக்கள்லையும் சரி, நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்லயும் சரி, ஷார்ட்ஸ்லயும் சரி அந்த கேள்விகளை வந்து கேட்டிருந்தாங்க. எதுக்காக வந்து நீங்க என்ன பண்ணிருந்தீங்க? நாங்க வந்து உங்க சேனலை வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வரோம். வேலைகள் இருந்ததுனால அதை பார்க்க முடியல. அந்த லிங்கை வேணா அனுப்புங்க, நாங்க அதோட பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த வீடியோ வந்து முழுசா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க இனிமே வந்து மையத்தி சம்பந்தமா எந்த ஒரு வீடியோஸுமே நீங்க பார்க்க மாட்டீங்க. ஏன்னா அதை வந்து நான் தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தேன். இது இப்படித்தான் இந்த மாதிரி தான் நடக்க போகுது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 20 நிமிஷம் அந்த விஷயம் வந்து சொல்லியிருந்தேன். டோட்டலா A to Z அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, என்னென்ன மீட்டிங் நடந்துச்சு அப்படிங்கிறத ஃபுல்லா வந்து ஓப்பனா சொல்லி விட்டேன். அதுதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதாவது என்னன்னா, நான் சொன்ன தகவல்கள்ல சில வெளிப்படையா சொல்லக்கூடாத சில தகவல்களையும் நான் வந்து சொல்லிட்டேன். அது வந்து யாருக்கும் பிரச்சனை ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உடனே வந்து அதை பிரைவேட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருச்சு. ஏன்னா வந்து எனக்கே தெரியும் இது வந்து நம்ம இவ்வளவு விஷயங்கள் வந்து சொல்லியிருக்க கூடாது. எப்பவுமே நான் வந்து ஒரு வீடியோ கிரியேட் பண்ணேனாக்கா அதை நானே 2-3 தடவை போட்டு பார்ப்பேன். சரி இதுல ஏதாவது வந்து தேவையில்லாத விஷயங்கள் இருக்கா, அதை வந்து நம்ம கட் பண்ண வேண்டியது இருக்கான்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். கிட்டத்தட்ட வந்து ப்ரீமியர்லேயே போட்டு விட்டு கூட அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பேன். நான் தேவை இருக்கும் பட்சத்தில் விட்டுட்டே தேவையில்லை நான் கட் பண்ணிடுவேன். அதுல பல விஷயங்கள் வந்து நம்ம சொன்னதுனால அது வேற மாதிரியான எதுவும் பிரச்சனைகளை கொண்டு வந்துடக்கூடாது, அதாவது நிறுவனம் சார்ந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அதை வந்து பிரைவேட் பண்ணிட்டேன். பார்த்த வரைக்கும் மகிழ்ச்சி. கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா முழுமையான விஷயம் தெரிஞ்சிருக்கும். மற்றபடி வந்து யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து அதை பிரைவேட் பண்ணது. ஏன்னா அது நடக்கும்போது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம சொன்ன சில விஷயங்களுக்கே வந்து எந்த ஆதாரம் இருக்கு, எப்படி சொல்றீங்க, உங்களுக்கு யார் சொன்னது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. என்கிட்ட பல பேர் கேட்டிருந்தாங்க, அத்தாரிட்டி மீட்டிங்கே நடக்கல, நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து திரும்ப திரும்ப பல கமாண்ட்ல கேட்டிருந்தாரு. அவருக்கு நான் நேற்று ஒரே ஒரு இதுல மட்டும் நான் பதில் சொல்லியிருந்தேன், ஒரே ஒரு கமாண்ட்ல மட்டும். ஏன்னா வந்து அந்த கமாண்ட் நம்ம பதில் சொல்லும்போது வந்து வேற மாதிரியான புரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம சொல்ல வர்ற நோக்கம் வேற, அதை புரிஞ்சுக்கிறதுக்கான நோக்கம் வேற, அந்த மாதிரி போயிடும். அதனாலதான் வந்து சில பேருக்கு வந்து மேலோட்டமா வந்து சில பதில்களை வந்து நம்ம சொல்லிட்டு போறது, அதுவும் சில காரணங்கள் இருக்கு. சார் நண்பர்களே, அடுத்ததா வந்து அப்ளிகேஷன் வந்து ரெடி ஆயிருக்கு. அதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆரம்பத்துல இருந்தே நான் வந்து அழுத்தமா சொல்லிட்டு இருக்கிறதான் நம்ம எதிர்பார்த்ததுக்கு மேல சிறப்பாகவே செஞ்சு முடிச்சிருக்காங்க. நம்ம யூஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கு. நம்ம எல்லா டீட்டெயிலுமே அதுல இருக்கு. யாரும் வந்து அப்ளிகேஷனை பத்தி எந்த ஒரு கொஸ்டினுமே கேட்க தேவையில்ல. எப்படி போச்சோ அப்படியே வந்துடும். அதை பத்தி யாருமே யோசிக்க வேண்டாம். சில விஷயங்கள் வந்து நம்ம சில கஷ்டமா இருக்குன்னு நினைச்ச மாட்டீங்களா, அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மாற்றி அமைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால எந்த ஒரு பயனும் தேவையில்லை. அப்ளிகேஷன்
கன்ஃபார்ம். கம்பெனி ரீஓப்பன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். அப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. சரி நண்பர்களே, அடுத்த கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறுவனத்தில் வந்து ஸ்டோர் இதெல்லாம் வந்து என்ன நிலவரத்தில் இருக்கு, எந்த பொருளுமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கமெண்ட்லையுமே வந்து இயற்கை உழவன் அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அவருடைய மொபைல் நம்பரோட ஷேர் பண்ணியிருந்தாரு. அதை வந்து வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் குரூப் எல்லாத்துலையுமே ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி வந்து உங்ககிட்ட நிறையா பொருட்கள் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களே கமெண்ட்லையோ இல்லை ஃபேஸ்புக்லையோ அதில் வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கோட கமெண்ட்லேயே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம அதில் அப்லோட் பண்ணிட்டோம்னா யார் யாருக்கு என்னென்ன பொருள் தேவையோ அதில் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்குவாங்க. கொரியர் சார்ஜ் நீங்கள் எப்படி வாங்கணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க நீங்கள். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கும் பொருள் டேலியான மாதிரி இருக்கும், கிடைக்காதவங்களுக்கும் பொருள் கிடைச்ச மாதிரி இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து இருந்து எல்லாத்துக்கும் ஒரு உதவியாக இருப்போமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு முயற்சி. அதனால் வந்து நீங்களே வந்து அந்த விஷயங்களை வந்து சரியாக செஞ்சுக்கோங்க. தேவைப்படுறவங்க அந்த இதில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. தவறாமல் நம்ம வாட்ஸ்அப் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ இப்போ ஓடிட்டு இருக்குன்னா இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது யாருன்னா நம்ம சேனலில் இருக்கவங்க மட்டும்தான். ஏன்னா வந்து அன்லிஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு முத கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இருங்க. அதுக்கப்புறமா தான் வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து ப்ரீமியரே நான் கொடுப்பேன். ஏன்னா இவங்க வந்து நம்ம ஃபாலோ பண்ணுற எல்லாமே வந்து முழுமையாக அந்த வீடியோ பார்க்குறவங்க. அவங்களுக்கு வந்து இந்த விளம்பர இடையூறு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை அன்லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிடுவேன். அவங்க எல்லாமே பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து இது பப்ளிஷே ஆகும் இந்த வீடியோ. இது இந்த இடத்துல வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன். ரிட்டர்ன் ப்ராப்பர்ட்டி எப்போ அப்ளை பண்ண போகிறாங்க, இப்போ வரைக்கும் அப்ளை பண்ணலை. அப்ளை பண்ணுறதுக்கான ஆவண வேலைகள் செஞ்சு ரெடியாக வச்சுருக்காங்க. லீகல் டீம் எல்லாமே ரெடியாக வச்சுருக்காங்க. டைரக்டர்ஸுக்கு வந்து பெயில் கிடைச்ச உடனே சில விஷயங்கள் நடக்க வேண்டியது இருக்குது. அதை நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். நான் இந்த வீடியோவிலே சொல்லி முடிச்சிருக்கேன் அவசியம். அதுக்கப்புறமா தான் வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்து அப்ளை பண்ணுவாங்க. அப்படி அப்ளை பண்ணும் பட்சத்தில் நமக்கு கிடைக்கிறதுக்கு 99% வாய்ப்பு இருக்குது. அந்த 1% என்னன்னா ஏதாவது வந்து ஒரு சின்ன இடையூறுகள், சில விஷயங்கள் வந்து தப்பாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 1% வந்து இல்லாமல் இருக்கும். ஆனால் அடுத்த ரவுண்டில் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதையும் சரி பண்ணி அவங்க வந்து எல்லாத்தையும் ஓகே பண்ணி எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. சரிங்க, வந்து அடுத்து கம்பெனி வந்து எப்போ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு முன்னால் இன்னொரு கேள்வி இருக்குது. அதை வந்து முதல்ல சொல்லிடுறேன் நான். எம்டி எப்போ பேசுவார், எம்டி ஏன் பேசுறது இல்லை, எந்த ஒரு அறிவிப்புமே கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கம்பெனி ஓப்பன் பண்ணுறதை பற்றி நம்ம ரெண்டாவது பேசுவோம். இப்போ எம்டியை பொறுத்தவரையில் வந்து இப்போ யார் எதை பற்றி சொல்ல வேணாம். இப்போ நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. நான் சொல்கிறத வச்சு நீங்களே பதில் சொல்ல போகிறீங்க. இப்போ எம்டிக்கு வந்து ஒரு 7 முக்கியமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. அந்த 7ல் வந்து ஒரு 2 கட்டுப்பாடுகள் வந்து இப்போதைக்கு வந்து தளர்வு ஆயிருக்கு. இன்னும் வந்து 5 ரிலாக்ஸேஷன் வேணும் அவருக்கு. இந்த 5 ரிலாக்ஸேஷனை வந்து டேலி பண்ணால் மட்டும்தான் அவர் வந்து வெளியில சுதந்திரமா வந்து நடமாட முடியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து வெளிப்படையாவோ நேரடியாவோ வந்து அவர் வந்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. இன்னும் 5 தளர்வுகள் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அது எவ்வளவு நாள் ஆகும் அப்படிங்கிறத வந்து நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. உங்க பார்வைக்கே நான் விட்டுறேன். இது வந்து வெளியில இருந்து யார் சொல்லலை, இது நடக்கிறத வச்சு நானே சொல்றேன். இப்போ நம்மளே தெரிஞ்சுக்கலாம் சில விஷயங்கள் நடக்கிறத வச்சு இது இப்படித்தான் நடக்க போகுது அப்படிங்கிறது. இந்த தளர்வுகள் எல்லாமே வந்து எவ்வளவு நாள் ஆகும் அப்படிங்கிறத வந்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கிற இந்த 2 தளர்வு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு நாளாச்சு அப்படிங்கிறதையும் நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த தளர்வுகள் கிடைக்காம எம்டி வந்து பேசவே முடியாது. மீறி பேசினால் மறுபடியும் சிறைக்கு செல்வார். இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. அதனால யாருமே வந்து எம்டி பேச சொல்லுங்க, எம்டியை சொல்ல சொல்லுங்க, எம்டி ஃபார்முலா சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. இது வந்து கேட்டாலும் வேஸ்ட். ஏன்னா வந்து அவர் பேச மாட்டாரு. பேசினாலும் மொத்தமாக உள்ள போயிட்டாருன்னா அடுத்து நமக்கு எப்போ என்ன நடக்கும்னே நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாது. இப்போயாவது வந்து அடுத்தடுத்து ஏதாவது ஒன்று நடந்துரும், நல்லா நடந்துரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அவர் உள்ள போயிட்டாருன்னா அவர் வெளியில வர்றதே கஷ்டமாயிரும், வர்றதே சந்தேகம்தான்ற மாதிரி ஆயிரும். இந்த கேஸ் முடியாமல் வெளியில விடுவாங்களா அப்படிங்கிறதே ஒரு சந்தேகமாயிரும். ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து வாய்ப்பு கொடுத்து அதை நீங்கள் தவறாக பயன்படுத்திட்டீங்க, மறுபடியும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க நாங்கள் விரும்பலன்னு சொல்லி ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால வந்து எம்டியை வந்து யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. எம்டி எந்த ஒரு விஷயத்திலுமே வந்து தலையிட மாட்டார். இப்போதைக்கு எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் லீகல் டீம் தான் வந்து அதை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. அது சார்ந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க தான் வந்து அதை முன்னெடுத்துக்கிட்டு போவாங்களே தவிர எம்டி எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயுமே வந்து வரமாட்டாரு. இதில் முழுமையான தளர்வு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவர் வெளிப்படையாக வந்து எல்லாத்தையும் பேசுவார், வெளிப்படையாக எல்லாத்தையும் வந்து செய்வார். அது வரைக்கும் அவருக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கடைபிடிச்சுக்கிட்டு அமைதியாக தான் இருப்பார். அதனால வந்து எம்டிக்கு இதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. எம்டி வச்சு மையப்படுத்தி எம்டி தான் சொன்னாரு, எம்டி தான் பார்த்துட்டு இருக்காரு, எம்டி வருவாரு, எம்டி பேசியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கட்டுக்கதை. இப்போதைக்கு வந்து அவர் பேச மாட்டாரு. அவர் பேச்சவே நம்ம எடுக்காம இருக்கிறது தான் இப்போதைக்கு வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அவரை வச்சு ஏதாவது ஒன்று ப்ளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் பல பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பல பேர் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால வந்து வீடியோ போடுறவங்களும் சரி, பேசுறவங்களும் சரி, எம்டியை வந்து மென்ஷன் பண்ணி யாரும் பேச வேண்டாம். ஏன்னா அவர் தான் வந்து நமக்கு மையப்புள்ளியே.
அதுல ஆட்டம் காண்டுருச்சுன்னா அஸ்திவாரமே ஆட்டம் கட்டா என்ன ஆகும்? அதனால வந்து எம்டி கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து முன்வைக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து இப்போதைக்கு. அவர் வந்து ஃப்ரீயா விட்டுருங்க. எம்டி வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியா இருக்காரோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து அவருக்கு வேகமான தளர்வுகள் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து எம்டியை பத்தி எந்த ஒரு இதுலயுமே வந்து மென்ஷன் பண்ண தேவையில்ல. எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து லீகல் டீம். இந்த சட்ட வல்லுநர் எல்லாமே சேர்ந்து பண்றாங்களே, இந்த லீகல் டீம் தான் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. நமக்கு சரியா தான் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாமே. அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. அடுத்தடுத்து இன்னும் பல நிகழ்வுகள் நடக்க போகுது. ஆனா கொஞ்சம் காலதாமதம் ஆகும். நடக்க போறது எல்லாமே கன்ஃபார்ம். அதனால வந்து யாரும் எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. பல பேருக்கு கம்பெனி நடக்குமா அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய கேள்வியா இருக்கும். கம்பெனி 100% நடக்கும். நடக்கிறதுக்காக தான் இவ்வளவு வேலையை பார்த்து வச்சிருக்காங்க. அடுத்தடுத்து பல அப்டேட்டுகளுமே அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. கோர்ட் சம்பந்தமா வந்து என்ன ஒரு கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றதுக்கு வச்சிருக்காங்க. சமீப காலமா கூட பாத்தீங்கன்னா வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்க வழக்கு சார்ந்து மேலோட்டமா தான் சொல்லுவேன், நீங்க தான் புரிஞ்சுக்கங்க. இந்த வழக்கு சார்ந்து சில தகவல் கேட்டிருக்காங்க. இந்த தகவல்களை வந்து சேகரிச்சு கொடுக்கறதுல வந்து ஒரு சின்ன தாமதம் ஆகிட்டு இருக்கு. அதிகபட்சம் இந்த வாரத்துக்குள்ள வந்து எல்லாத்தையும் முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து டைரக்டா வந்து கோர்ட்ல வந்து விவாதம் தொடங்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இது கொடுக்கும் பட்சத்துல, அதனால வந்து தொடங்கிரும் அப்படின்னு சொல்ல வரல. கொடுக்கும் பட்சத்துல வந்து விவாதங்கள் தொடங்க ஆரம்பிக்கும். அடுத்தடுத்து வர்ற தகவல்களை பொறுத்து கம்பெனியினுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். நம்ம யாரையும் கேட்டு தெரிஞ்சுக்கணுன்றதுல வழக்கு சார்ந்து நமக்கு சாதகமா அடுத்தடுத்து நடக்கும்போது எல்லாமே வந்து அடுத்த கட்டங்களை வந்து அவங்க கேட்டுட்டே இருப்பாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு விஷயம் பண்றப்போ ஒரு கடைக்கு பொருள் வாங்க போறோம்னா ஒரு பொருளை வாங்கி முடிச்சிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சோடனே அடுத்த பொருள் நம்ம வாங்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் முக்கியமான சில விஷயங்களை வந்து அவங்க சரி பண்ணிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக கம்பேர் கொடுப்பாங்க. சரிங்க, இது பூராமே நடந்து முடிய எவ்வளவு நாள் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இதை நான் வந்து வெளிப்படையா சொல்ல விரும்பல, மேலோட்டமா சொல்றேன். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. எப்ப முடிஞ்சிச்சோ அப்பதான் தொடங்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? புரிஞ்சா மனசுல வச்சுக்கோங்க. புரியலன்னா யாரும் வந்து கமெண்ட்ல வந்து யாரும் பதிவு பண்ண வேணாம். இந்த விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எப்ப முடிந்ததோ அப்போதே தொடங்கும். அதே நாள் அதே நேரத்துல வந்து தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கான கால இடைவெளிகள் கண்டிப்பா வேணும். அந்த இடைவெளிகள்ல தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கண்டிப்பா எல்லாத்தையுமே வந்து ரீஓபன் பண்ண போறாங்க. இதுல பல பேர் வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் கம்மியா இருக்கு, இதுல எப்படி இவ்வளவு பேருக்கு அமௌண்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து முன்வைக்கலாம். எனக்கு தெரிஞ்சு மேபி நான் வந்து சொல்றது என்னன்னா, இந்த கேட்டகரி பிரிச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா, இதுல வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கு வந்து கிளியர் பண்ணிடுவாங்க. அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா தொகை என்ன அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரி அப்படிங்கிறது வந்து அப்ப நீங்க பார்த்து தெரிஞ்சுங்க எவ்வளவு என்னது வந்து இப்போதைக்கு வந்து நம்ம அறிவிட்டு போற முடியாது. ஏன்னா அந்த நேரத்துல வந்து கால்குலேட் பண்ணி என்ன பண்றாங்க அப்படிங்கிறது வந்து அது அந்த நேரத்துல அந்த சூழ்நிலை எடுக்கப்பட வேண்டிய ஒரு முடிவு. அதை வந்து இப்பயே வந்து நம்ம வந்து ஒரு வைபை ஏற்படுத்த தேவையில்லை. பணம் வரும். ஆனா வந்து என்ன மாதிரியான மெத்தட்ல எப்படிங்கிறது வந்து அப்ப தெரியும். சரி, மற்ற பேருக்கெல்லாம் எப்படிங்க அப்படின்னு கம்பெனி கம்பேர் கொடுத்துட்டாலே பல கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட் எல்லாம் வந்து அறிமுகப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்து அமௌண்ட் எல்லாத்துக்கும் வந்து சேர்ந்துடும். எல்லாத்துக்குமே வந்து கரெக்டா கொடுத்துருவாங்க. இப்போதைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம கம்பெனில இருந்துச்சுன்னா வேற லெவல்ல போயிருக்கோம். எப்ப வந்து நமக்கு வந்து பலன் கிடைக்க போற நேரத்துல வந்து அந்த பிரச்சனையா வந்து ஆரம்பிச்சது. ஆனா அஸ்திவாரம் இன்னும் இருக்கு. அதுல நாங்க மறுபடியும் இந்த நிறுவனத்தை எழுப்பி காட்டுவோம் அப்படின்னு சொல்லி எழுச்சியோடு எல்லாரும் செயல்பட்டு இருக்காங்க. அதுக்கு நான் உறுப்பினர்களாகிய நம்மளுடைய ஒத்துழைப்பும் கண்டிப்பா தேவை. ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம பொறுமையா இருந்துட்டோம். இப்ப நம்ம வந்து கோவப்பட்டோ இல்ல எதிர்த்து பேசியோ எதுவுமே ஆக போறது இல்லை. இப்ப வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா என்ன ஆகும்? இன்னும் வந்து அதிகமாகிக்கிட்டே தான் போகும் இந்த பிரச்சனை. ஒருவேளை கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஆனா எப்ப கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. ஒருவேளை இந்த இதை வந்து பிரச்சனைகள் வந்து இப்படியே முடிஞ்சிச்சுன்னா இப்ப நம்ம சொன்ன இந்த கால இடைவெளியில வந்து அந்த தொகை எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கான வாய்ப்பு அதாவது ஒரு பாதை தெரியுது. ஆனா மங்கலான ஒரு பாதையில நம்ம போய் அது எங்க இருக்கு எப்ப முடியுது அப்படிங்கறது தெரியாம போறதை விட தெளிவா இருக்கிற பாதையை வந்து நம்ம நோக்கி பயணிச்சாலும் கொஞ்சம் நாளானாலும் அதுக்கான பலன் வந்து நமக்கு கிடைச்சிடும். இதைத்தான் இந்த இடத்துல நான் சொல்ல வருது. இதுக்காக வந்துகிட்டு நான் வந்து நீங்க யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம், யாரும் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லல. விருப்பம் இருக்கிறவங்க கொடுங்க. ஏன்னா வந்து கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு என்னுடைய கருத்து இது. ஏன்னா வந்து என்ன நீங்க ஃபாலோ பண்றீங்க, நான் என்ன சொல்றேன், என்ன முடிவு எடுக்கலாம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வீடியோ நீங்க பாக்குறீங்க. அப்படி நீங்க பார்க்கும் பட்சத்துல வந்து அதுக்கு நான் சொல்ற விளக்கம் என்னன்னா, வெயிட் பண்ணுங்க. அதுதான். அதையும் தாண்டி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் ஆகணும், எனக்கு வந்து உடனடியாக பணம் வேணும் அப்படின்னா நீங்க பண்றது சரி அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்களே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இதுல வந்து யாருக்கும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, யாருக்கும் எந்த தடையும் இல்லை. உங்களுடைய முழுக்க முழுக்க உங்களுடைய செயல்பாடு தான் அது. இதுல வந்து யாரும் தடை பண்ண மாட்டாங்க. ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னு கேட்க மாட்டாங்க, ஏன் கொடுக்கலன்னு கேட்க மாட்டாங்க. நீங்களே பார்த்துக்கலாம், நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். சார் நம்ம இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு தெளிவாக ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறுவனம் சார்ந்து பல தகவல்களை வந்து நம்ம பகிர்ந்துருக்கோம். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. இதுல வந்து புறமே வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது உண்மை. ஆனா எப்ப நடக்க போகுதுங்கிறது மட்டும்தான் கேள்விக்குறி. அது வந்து காலத்தின் கட்டாயமா இருக்கு. அது காலம் தான் வந்து அதுக்கு பதில் சொல்லணும். இவ்வளவு நாள் நம்ம பொறுமையா இருந்தோம், இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இருப்போம். தயவு செஞ்சு எம்டிஏ எந்த ஒரு பிரச்சனையுமே இழுக்காதீங்க யாருமே.
ஏன்னா அவர் வந்து எந்த இதுவுமே பேச போறது, நீங்க என்ன கேட்டாலும் எந்த ஒரு பதிலும் இப்போதைக்கு அவர் சொல்ல முடியாது. அவர் பதில் சொன்னால் நீங்களே வந்து அவரை கொண்டு போய் உள்ள வைக்கிற மாதிரி ஆயிரும். அதனால தயவு செஞ்சு யாரும் அவர்கிட்ட வந்து எந்த ஒரு கேள்வி முன்வைக்க வேண்டாம். இப்ப நிறுவனத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு எப்பப்ப நடக்க போகுது, என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நான் விளக்கமா சொல்லிட்டேன். ஆனா அதுக்கான கால இடைவெளிகள் நீண்டுகிட்டு தான் போகுமே தவிர ஷார்ட்டா முடியாது. ஓப்பனா சொல்லணும்னா பணம் எப்ப போடுவாங்க அப்படின்னா கம்பெனி ரீஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் போடுவாங்க. அது வந்து நான் சொன்ன அந்த கால இடைவெளிகள், அதாவது வந்து எப்ப முடிந்ததோ அப்போதே தொடங்கும். அது தொடங்கும் போது உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா வந்து இது எல்லாருக்குமே யாருக்குமே எந்த ஒரு பாதிப்புமே இல்லாத அளவுக்கு நடந்துக்கணும். ஏன்னா ரூபா கூட வந்து யாருக்கும் பாதிக்க கூடாதுங்கிறத வந்து அவங்க தெளிவா இருக்காங்க. இந்த தெளிவே அவங்க கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். எந்த அளவுக்கு வந்து அவங்க கான்பிடென்ட்டா இருக்காங்க, நிறுவனத்தை வந்து கட்டுக்கோப்பா நடத்துறதுக்கான வழிமுறைகள் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்ப பாத்தீங்கன்னா வந்து அரசு என்னென்ன வழிகாட்டுதல்கள் இதுக்கு முன்னாடி பல நிறுவனங்கள்ல பண்ணியிருக்காங்களோ அது சார்ந்து பல மாற்றங்களும் வந்து நம்ம நிறுவனத்துல பண்ணி வச்சிருக்கிறதா வந்து ஒரு தகவல் இருக்கு. அது என்ன மாதிரி மாற்றம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத வந்து இன்னும் வந்து யாரும் சொல்லல. அது வந்து அவங்க அறிவிக்கும் போது தான் கண்டுபிடிக்க முடியும். அதனால வந்து அரசாங்கத்துக்கு எதிராக வந்து எந்த ஒரு செயல்களுமே நிறுவனத்தில் இல்லை அப்படிங்கிறத வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லாதனால தான் அவங்க கம்பேர் கொடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஏதாவது சில தவறுகள் இருக்கும் பட்சத்துல வந்து அதை திருத்தி அமைச்சு கிட்டத்தட்ட வேகமாகவே வந்து ஒரு வாரத்துக்குள்ளே வந்து மறுதாக்கல் அவங்க பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி மாற்று அமைப்புகள் நாங்கள் பண்ணியிருக்கோம், இதுக்கேற்ற மாதிரி தான் இன்னும் எங்க நிறுவனங்கள் நடைபெறும் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து தெளிவுபடுத்திடுவாங்க. முழுக்க முழுக்க அவங்க நிறுவனம் நடத்துறதுல வந்து 100% தெளிவா இருக்காங்க. அதனால வந்து யாரும் எந்த ஒரு பதட்டம் அடைய தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம அந்த நிறுவனத்தில் நம்ம இருக்கோம். நம்மளும் அந்த குடும்ப உறவுகள்ல ஒரு உறுப்பினரை விட நாமளும் அந்த குடும்ப உறவு தான். உறுப்பினர் கூட 2வது தான் நம்ம குடும்பம். அதனால வந்து நம்ம தான் வந்து பொறுமையா இருக்கணும். எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறமா வந்து நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. இப்ப நான் சொன்னது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும். அதனால அமைதியா இருங்க. கொஞ்ச நாளைக்கு உங்க வேலைகளை நீங்க பாருங்க. இது வந்து என்னுடைய கருத்து. இது வந்து மற்றவங்க சொல்லியோ அவங்க சொல்லி இவங்க சொல்லியோ சொல்லலை. இப்போ என் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய கால விரயம் வந்து வீணடிக்க விரும்பலை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இதை வந்து விட்டுட்டு ரொட்டீனை நீங்கள் வந்து பார்க்குற மற்ற வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருங்க. இப்போ வந்து சம்மர் லீவ் விழுகிற மாதிரி இது வந்து ஒரு சின்ன விடுமுறை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. கம்பெனி வந்து ரீஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இடைவெளின்றதை இருக்கிறதுக்கு வாய்ப்பு. எதனால சொல்றேன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ அப்டேட்ல கூட சில விஷயங்கள் நடக்கும். இனி வந்து அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி வந்து சர்வர் எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதை ஆக்டிவேட் பண்றதுக்கான சில சில வேலைகள் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த கால இடைவெளியில அதை முழுமையா செஞ்சு முடிச்சிருப்பாங்க. அதனால வந்து என்ன நடந்தாலும் தினசரி வந்து நமக்கு அப்ளிகேஷன் ஒர்க் ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம பார்க்குற வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அடுத்து நமக்கு வந்து விடுமுறை இடைவெளின்றது இருக்காது. அதனால இந்த இதை வந்து ஒரு இடைவெளியா நினைச்சு நம்ம வந்து ஒரு ரெஸ்ட் எடுத்துக்குவோம். அதுக்கப்புறமா கம்பெனி ரீஓப்பன் ஆகும்போது அவங்க அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம வந்து டெய்லி வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதில் இன்கம் எடுத்துக்கிட்டு இருக்கலாம். சார் நண்பர்களே, இப்போ நான் கொடுத்த தகவல் எல்லாமே வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும், ஒரு நல்ல புரிதலை கொடுத்துருக்கோம். எப்பவும் போல ரொட்டீனாக உங்கள் வேலையை நீங்கள் பாருங்க. நல்ல தகவல்கள் இருக்கும் பட்சத்தில் வந்து நான் வந்து வீடியோவை கிரியேட் பண்ணி போடுறேன். அப்படி இல்லை அப்படி வந்து ஒரு ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை நான் வந்து டெலிகிராம் சேனல்லையும் சரி வாட்ஸ்அப் சேனல்லையும் சரி நான் வந்து ஃபார்வர்ட் பண்ணுறேன். அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இன்னும் பல தகவலில் வந்து அதில் பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா எல்லாமே வீடியோவை கிரியேட் பண்ணி போகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா ஒரு சில விஷயங்களை வந்து உடனுக்குடனே உங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயமாக இருக்கும். அப்படி நேரத்தில் நம்ம வந்து வீடியோ கிரியேட் பண்ணி போகிறோம்னா அது 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகி போகும். அதெல்லாம் ஈஸியாக வந்து நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்து கூட உங்ககிட்ட தகவல்களை வந்து பகிர்ந்துக்கலாம். நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதிகமாக வந்து இதில் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம். இப்போதைக்கு மற்ற வேலைகளை நீங்கள் பாருங்கள். அப்பப்போ நடக்கும்போது நாமளே வந்து உங்களுக்கு எல்லா தகவலையும் ஃபார்வர்ட் பண்ணுவோம். அப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதுக்குள்ளேயே நீங்கள் இருக்கும்போது இன்னும் வந்து மன உளைச்சல் தான் அதிகமாகும். ஏன்னா நம்ம வந்து இதுக்கப்புறமா நம்ம நிறைய சம்பாதிக்கும் போது அப்போ நமக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட்டிவா வருவாங்க. உனக்கு எவ்வளவு வேணாலும் தரேன் நான், அப்போ நான் பார்த்துக்கிறேன், பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. இப்போதைக்கு நமக்கு வந்து கடன் கொடுத்துருக்காங்க, கடன் வாங்கியிருக்கோன்றதுக்காக சில பேர் நம்மளை வந்து தவறா பேசலாம். இதுவும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நினைச்சுக்கோங்க. மற்றவங்களை வந்து நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களை சுத்தி இருக்கிறவங்க சொந்தக்காரங்கிட்ட கூட நீங்க வந்து கடன் வாங்கியிருக்கலாம். அப்படி வாங்கியிருக்கும் பட்சத்துல அவங்களுடைய முகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இதை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போதுதான் நம்ம சுத்தி இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத வந்து கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான ஒரு வாய்ப்பா நீங்க இதை எடுத்துக்கங்க. இது வந்து நிறுவனத்துல வந்து பிரச்சனைனால நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு நினைக்க வேணாம். மற்றவங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் இது ஒரு வாய்ப்பு அப்படின்றத மட்டும் நீங்க மனசுல வச்சுங்க. கம்பெனி ஓப்பன் ஆயிடுச்சுன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எப்பவும் போல நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம என்ன மாதிரியான ஒரு நிலைமையில் இருந்தோமோ அதே நிலைமை அடுத்தடுத்து மீண்டும் வந்து இதை காட்டி இன்னும் பெரிய நிலைமைக்கு நம்ம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சங்க நண்பர்களே, இப்ப இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா இந்த நிறுவனம் சார்ந்து பல தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேற்கொண்டு வந்து நீங்க எந்த ஒரு கேள்வியுமே கேட்க மாட்டீங்க. ஏன்னா எல்லா கேள்விக்கான பதிலுமே வந்து இந்த வீடியோ நம்ம சொல்லியாச்சு. அதனால எந்த ஒரு கேள்வியுமே நீங்க கேட்க வேண்டியதில்லை. நீங்க ரொட்டீனா உங்க வேலையை பாருங்க. அடுத்த அப்டேட்டுகள்லாம் நான் வந்து எல்லாமே சொல்றேன். மேலும் வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா வந்து கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த கால இடைவெளியில வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்க வீடியோவா பதிவு பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல வந்து என்னை கான்டாக்ட் பண்ணுங்க.
அதில் வந்து சொல்லுங்க. டெலகிராமில் வந்து உங்கள் பேர் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நம்பர் அந்த நேமை வச்சே நான் உங்களை கான்டாக்ட் பண்ணிடுறேன். நானே கான்டாக்ட் பண்ண பட்சத்தில் உங்கள் மனசில் இருக்கிற தகவல்களை வந்து நீங்கள் வீடியோவாக பதிவு பண்ணி எனக்கு அனுப்பும் பட்சத்தில் நான் வந்து அதை பப்ளிஷ் பண்ணுறேன். எல்லாரும் பார்க்குற மாதிரி நான் பப்ளிஷ் பண்ணுறேன். ஏன்னா உங்களுடைய கருத்து வந்து என்ன மாதிரி, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான மனநிலைகள் இருக்கும், ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் இருக்கும். அந்த கருத்துக்கள் வந்து எப்போ எதுவாக இருந்தாலும் சரி, அது வந்து மற்றவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். அது உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, நிறுவனம் சார்ந்தும் சரி, எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். ஏன்னா நம்ம மட்டும் விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருந்தால் பார்த்தாது, கீழே இருக்கிற உறுப்பினர்களும் அவங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத வந்து முன்வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். என்னதான் வந்து அதை நம்ம ஆடியோவாக ரிலீஸ் பண்ணாலும், அதை வீடியோவை ரிலீஸ் பண்ணும்போது அதனுடைய தன்மை, அதாவது அவங்க வெளிப்படுத்தும் அந்த உணர்வு வந்து முழுமையாக சென்றடையும்ன்றது என்னுடைய கருத்து. அதனால வந்து நீங்க யாராவது வந்து அப்படி பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இதை கான்டாக்ட் பண்ணுங்க. கமெண்ட்லேயே கான்டாக்ட் பண்ணுங்க. உங்கள்கிட்ட நான் நேரடியாக கான்டாக்ட் பண்ணிட்டு அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் உடனே நம்ம வந்து அழிச்சிடலாம். டெலகிராம் மூலமா நான் வந்து உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணிக்குவேன். சார் நண்பர்களே, இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்தடுத்து நீங்க பண்ணுங்க. இல்லைங்கிற பட்சத்தில் அதை நம்ம வந்து ரெண்டாவது பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எப்பவுமே வந்து நம்ம லைவ் போடுவோம். இன்னைக்கு நம்ம வீடியோ போட்டதுனால இந்த லைவ் இல்லை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை, அதாவது எந்த ஒரு தகவலுமே இல்லாமல் இருந்தாலும் பட்சத்தில், எந்த ஒரு நியூஸ் நம்ம கொடுக்காம இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எப்பவும் போல வந்து நம்ம லைவ்ல வந்து சந்திச்சுக்கிறோம். ஏன்னா சில தகவல் இருக்கும், அதை வந்து சில கேள்விகளும் இருக்கும் உங்கள்கிட்ட. அந்த கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரியும் எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களை வந்து உங்கள்கிட்ட சொல்ற மாதிரியும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் நம்ம வந்து ஒரு லைவ் வச்சுக்கிறோம். அதுக்கு இடையில வந்து முக்கியமான தகவல்கள் இருந்தால் மட்டும் மைவி3 சம்பந்தமா வீடியோவை வந்து நான் அப்லோட் பண்றேன். இல்லைனா வந்து வேற ஏதாவது கான்செப்ட் நம்ம பார்த்துட்டு அப்படியே போயிடலாம். அவ்வளவுதான் சார் நண்பர்களே. மீண்டும் ஒரு பயனுள்ள ஒரு தகவலில் உங்களை சந்திக்கிறேன். மெய்ப்பொருள் காண்பதறிவு. வாழ்க வளமுடன்.